கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் சாம்பல் புதனுடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு விருதுநகர் நகராட்சி அலுவலகம் அருகில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தூய இன்னாசியார் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி வழிபாடுகள் நடைபெற்றன. தேவாலய பங்குத்தந்தை அருள்ராயன் மற்றும் இணை பங்குத்தந்தை பிரின்ஸ் ஆகியோர் தலைமையில் இந்த வழிபாடுகள் நடைபெற்றன. மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை நினைவுறுத்தும் வகையில் நூற்றுக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் நெற்றியில் பங்குத்தந்தையர்கள் சாம்பல் பூசி ஆசி வழங்கினர். தவக்காலத்தின் தொடக்கத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் தேவாலயத்தில் குவிந்து இறைவேண்டலில் ஈடுபட்டனர். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. நீங்கள் வயலில் விதைப்பதற்கும் அறுவடை செய்வதற்கும், மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் துக்கமாக இருப்பதற்கும், அழுவதற்கும் கண்ணீர் விடுவதற்கும், மனம் மாறி வருவதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஆகவே இந்த காலம் நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால் இந்த திருநீர், இந்த சாமம் இதை பார்க்கின்ற போது நமக்கு என்ன நினைக்கிறீங்களா? நாம் ஒரு துறவியாக மாறுகிறோம். பாருங்க, நம்ம எப்படிடத்தில் எந்த பூமி இல்லை, பெண்கள் இந்த 40 நாள் போய்க்க மாட்டீங்க, போட்டு வைக்க மாட்டீங்க. ஆகவே இது ஒரு துறவு நிலைக்கு நம்மை அழைக்கின்ற 40 நாட்கள். ஆண்களிலே காவி ஊற்றுகின்ற எல்லா மதங்களும் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. பாருங்க, இந்து மதத்துல நம்முடைய சகோதரர்கள் மாலை போடுவாங்க. பாத்தீங்கன்னா அந்த மாலை போட்டாங்கன்னா காலில் செருப்பு போட மாட்டாங்க, எழுதி தூக்க மாட்டார்கள், விஜயக்காக எழுந்து விடுவார்கள். அதெல்லாம் யோசிப்பாருங்க. ஒரு ஆபீஸ்ல ஒரு வேலையாளர் இருக்காரு, அவர் அவ்வளவு நாள் டே ராஜா அந்த பயிர் எடுத்துருவாப்பா அப்படின்னு சொன்னாங்க. முதலாளி கூட ஒரு மாலை போடுற சாமி, ராஜா சாமி அந்த பயிர் எடுத்துவாங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மரியாதை, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம். இந்த 40 நாள், இது ஒரு 40 நாள் மட்டும்தான். இது ஒரு சோதனையை ஏற்படுகிறது. இஸ்லாமியர் கூட நோன்பு இருக்கிறார்கள் அந்த ரமலான் மாதத்திலே. நாம் கிறிஸ்தவர்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட பொன்னான வாய்ப்பு இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திலே இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஒரு துறவு நிலைக்கு உங்களை அழைக்கின்றார். நாம் கர்மம் கொள்வதற்குரிய ஒரு அடையாளம். அதனால நம்மை மனமாற்றத்திற்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒன்றாக நம்ம நெத்தியில் பூசுவது மனம் திரும்பி நற்றியை நம்புங்கள் என்று சொல்லி அது நம்முடைய நெற்றியில் பூசப்படுகிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் பக்தியோடு பங்கேற்போம். இதனுடைய அர்த்தத்தோடு உணர்ந்து நம்ம நெத்தியில் பூசணும்னா ஆண்டவர் நம்மை எத்தகைய மனமாற்றத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார், பாவத்திலிருந்து நம்மை வெளிவர அழைப்பு கொடுக்கிறார், நற்செயல்கள் செய்ய அழைப்பு கொடுக்கிறார்.